பழமை போன்று குரல் தரும் சிந்தனை நாம் தருகின்ற குரல். துற்பார்க்கு துற்பாய துற்பாக்கி துற்பார்க்கு துப்பாய தூவும் மழை. துற்பார்க்கு துற்பாய துற்பாக்கி துற்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்பது குரல். யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகின்றதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகிய அரிய தியாகத்தை செய்கிறது என்பது இதற்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்து தர மழை பயன்படுகின்றதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகிய அரிய தியாகத்தை செய்கிறது என்பது இக்குறள். துற்பார்க்கு துப்பாய் துப்பாக்கி துற்பார்க்கு துப்பாய தூவும் மழை இந்த குறள். இந்த குறளோடு நாம் இனி பத்திரிகைகளுக்கு செல்கின்றோம். பத்திரிகைகளுக்கு செல்வதற்கு முன் இன்று பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளின் சுருக்கம், குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திகள் இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கட்சி தாவல்களும் ஆதரவு வழங்குவதிலுமே ஏற்பட்டிருக்கின்ற நிலை, கட்சி தாவல்களும் இடம்பெறுவதாகவே இன்றைய பத்திரிகைகளிலே நாம் செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும் யாரை ஆதரிப்பது என்பதிலே ஒரு சூடுபிடித்திருக்கின்ற ஒரு அரசியலாகவே இன்றைய நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஐக்கிய தேசிய கட்சி முழுமையான ஆதரவை வழங்குவதாக நேற்று எடுத்த நிறைவேற்றுக் குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலுமே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் மொட்டு கட்சியில் இருந்து இருக்கின்ற அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி மொட்டு கட்சியில் முக்கிய உறுப்பினராக இருந்தவர். இவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றார் என்று சில பத்திரிகைகளிலே அது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் ஐக்கிய மக்கள் கூட்டணி 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுடன் சேர்ந்து நேற்று ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. நேற்று நடந்த செய்தியாளர் மாநாட்டு நேற்று நடந்த நிகழ்வு ஒன்றிலே, கொழும்பு சுகததாச உள்ளரங்கிலே நடந்த பிரம்மாண்டமான நிகழ்வு ஒன்றிலே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. பத்திரிகைகளை பார்க்கின்ற போது அது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சஜித் பிரேமதாச தலைமையிலான கூட்டணியின் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட செய்தி சில பத்திரிகைகளிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கின்றது. இதைவிடவும் நாம் எதிர்பார்த்திருந்த ஒரு செய்தி, அநேகமாக தமிழ் பத்திரிகைகளிலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு செய்தி, கடந்த பேசுபொருளாகவே இருந்தது. கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் கட்சிகளிடையே இடம்பெற்று வந்த பேச்சுவார்த்தைகளுக்கு விடை காணப்பட்டிருக்கின்றது. நேற்று யாழ்ப்பாணத்திலே தொடர்பான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த தமிழ் பொது வேட்பாளராக பாக்கிய செல்வன் அரியநேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி படங்களோடு தமிழ் பத்திரிகைகளிலே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. சிங்கள ஆங்கில பத்திரிகைகளும் அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் ஏகமனதாக நேற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது யாழ்ப்பாணத்திலே நடந்த சிவில் அமைப்புகள் கட்சியின் பிரதிநிதிகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பாக்கிய செல்வன் அரியநேந்திரன் பொது வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி தமிழ் பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சிவில் சமூகமும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கின்றன என்பதை இங்கு முக்கிய செய்தியாக இருக்கின்றது. தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர், நீண்ட காலமாக தமிழரசு கட்சியிலே இருந்தவர், கட்சிக்கு தெரியாமல் இந்த பதவியை எடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பை ஏற்றது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழரசு கட்சியிலே. இது தொடர்பாக எதிரும் புதிருமான கருத்துக்கள் தமிழ் பத்திரிகைகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் அரியநேந்திரன் நேற்று அந்த நிகழ்விலே தனது பொறுப்பை ஏற்று அவர் உரையாற்றும் போது தெரிவித்திருக்கின்றார், தமிழ் பேசும் மக்களின், அதாவது தமிழர்களின் குறியீடாகவே நான் இருப்பேன் என்று அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எந்த விதமான இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கல்ல, தமிழர்களின் குறியீடாகவே தான் இருப்பேன் என்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது அவருடைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கின்றோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணிலுக்கே பவித்ரா எம்பி ஆதரவு என்று ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இது அநேகமாக கூடுதலாக சிங்கள பத்திரிகைகளிலும் இது பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தீர்மானித்திருக்கின்றார் என்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் ரத்னபுரி மாவட்ட பெரும்பான்மை கட்சி உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தீர்மானத்தை எடுத்ததாக பவித்ரா வன்னியாராய்ச்சி தெரிவித்திருக்கின்றார் என்று
இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் எனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காகவே இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றேன். அரசியல் கட்சி உறுப்பினர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பிற கட்சிகளுடன் நடத்தப்பட்ட நீண்ட அரசியல் கலந்துரையாடலுக்கு பின்பு இந்த அரசியல் முடிவை எடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டில் நமது தாய்நாடு பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக ரீதியாக மிகவும் ஸ்திரமற்ற நிலைக்கு மாறியது. அப்போது நிலவிய ஸ்திரமின்மையினால் நாட்டை விடுவிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை தாங்கிய பெரும்பான்மை அரசியல் குழுக்கள் ரணில் விக்ரமசிங்கவை நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய அரசியல் சக்திகள் ரணில் விக்ரமசிங்கவின் மீது வைத்த நம்பிக்கையின்படி எமது தாய்நாடு கணிசமான ஸ்திரத்தன்மையை எட்டியுள்ளது. இதனாலேயே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உட்பட ரத்னபுரி மாவட்டத்தில் பெரும்பான்மையான கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன என்று பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்டுள்ள அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார் என்று தினகரன் அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. சிறப்பு தலையிடப்பட்ட செய்தி, இதுவும் ஏனைய பத்திரிகைகளிலே காணப்படுகின்ற செய்தி, தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மோதல் நிலை, முருகல் நிலை தொடர்பான செய்தி. தேர்தல் உயர்வை, அதாவது ஓய்வூதிய உயர்வை தொடர்ந்தும் தடுக்கும் தேர்தல் ஆணைக்குழு என்ற தலைப்பிலே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமையவும் அதை மீறியும் அரசாங்கம் ஓய்வூதியக்காரர்களுக்கு 3000 ரூபாவை இடைக்கால கொடுப்பனவை செப்டம்பர் மாதத்திலிருந்து வழங்குமாறு அனைத்து அமைச்சு செயலாளர்களுக்கும் சுற்றறிக்கை வெளியிட்டது தவறானது, முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியுள்ளமை தொடர்பாக இம்மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னர் தெளிவுபடுத்துமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் இந்த வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார், வலியுறுத்தியிருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது கடிதம் மூலம் அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் அமைச்சரவை முடிவுக்கு அமைய இந்த தேர்தல், அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட அமைச்சரவை முடிவுக்கு அமைய ஓய்வூதியக்காரர்களுக்கு 3000 ரூபாவை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இது தேர்தல் முறைகேடு, அதாவது நெறிமுறைக்கு எதிரானது என்று கூறி தேர்தல் ஆணைக்குழு அதனை நிறுத்தியது, தடை விதித்தது. என்றாலும் அரசாங்கம் அந்த தடையை மீறி சுற்றுநிறுவனம் ஒன்றை வெளியிட்டிருந்தது. எந்த விதமான தடை வந்தாலும் அதனை அமுல்படுத்துவதாக, நடைமுறைப்படுத்துவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது. என்றாலும் இது தொடர்பான பூரண விளக்கத்தை தருமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் விளக்கம் கோரியிருக்கின்றது என்பதே இந்த செய்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு முன்பு இதற்கான விளக்கத்தை தருமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றது. இது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செய்திகள் இந்த தமிழ் பத்திரிகைகளிலும் ஒரு பரபரப்பான அல்லது பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்ற நிலையில் அதுக்குள்ளே சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பான கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் பிரயோசனமற்ற முடிவு தமிழர் பிரச்சனையை பலவீனப்படுத்தும் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஏனைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது நாம் முக்கிய செய்தியாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, கொழும்பிலே நடந்த ஒரு பிரமாண்ட நிகழ்வாக 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி தான் இங்கு பிரதான தலைப்புச் செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பிரதான படமும் அதுவாகவே இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்து, கூட்டணி வெற்றிக்காக எதிர்வரும் தேர்தல்களில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவதாக உறுதிமொழி என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. நேற்று கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் நடந்த இந்த அரசியல் நிகழ்விலே சஜித் பிரேமதாச தலைமையிலான கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது, ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த கைச்சாத்திடப்பட்ட பின்பு எடுக்கப்பட்ட படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியை புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி இவர்கள் தொலைபேசி சின்னத்திலே அனைவரும் போட்டியிடுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதிலே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அதே நேரம் மனோ கணேசன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் அதிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார்கள். சில பத்திரிகைகள் அந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மனோ கணேசன் அதிலே உரையாற்றும் போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு காரணங்களுடனேயே சஜித்தை ஆதரிக்கின்றோம். ஜனாதிபதி ரணிலுக்கு மனோ பதிலளித்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தி. நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களின் தேவைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க தீர்மானித்தோம். மாறாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளதை போன்று ஏற்கனவே தீர்மானித்துவிட்டு காரணத்தை தேடவில்லை என்று மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கின்ற வகையில் இன்னும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய ஆலோசகர்
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசும் மாரசிங்க தெரிவித்திருக்கின்றார். சஜித் தலைமையிலான கூட்டணி ரணிலின் வெற்றிக்கு சவால் இல்லை, வெறும் நாடகம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டணி மக்களை திசை திருப்புவதற்காக அரங்கேற்றப்பட்டதாகும். அதனால் அந்த கூட்டணி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு எத்தகைய சவாலும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமாக இருக்கின்ற ஆசு மாரசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வீரகேசரியின் முக்கிய முன்பக்க செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல பேசுபொருளாக இருந்த, கடந்த சில மாதங்களாக தமிழ் தரப்பு மத்தியிலே பேசுபொருளாக இருந்தது தமிழ் பொது வேட்பாளர். இதற்கு விடை காணப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் அரியநேந்திரன். தமிழ் மக்கள் அமோக ஆதரவை வழங்க வேண்டும் என கோரிக்கை என்று இங்கே படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்று தமிழர் சிவில் அமைப்புகளும் தமிழ் கட்சியினின் பிரதிநிதிகளும் சேர்ந்து நேற்று இது அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று யாழ்ப்பாணத்திலே தந்தை செல்வா கலையரங்கிலே தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது பிடிக்கப்பட்ட படத்தோடு இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த படத்திலே காணப்படுகின்றார்கள். இந்த எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்ந்து தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் என்று நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு சுயேட்சையாகவே இவர் போட்டியிடுவார், இவருக்கான சின்னத்தை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடும் என்று நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த செய்தியாளர் மாநாட்டிலே தெரிவித்தார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியின்படி பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இவருடைய அரசியல் பின்னணி தந்தை செல்வாவின் பாரம்பரியத்தோடு சேர்ந்தது என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அவர் தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினர், அரசியலிலே தொடர்ந்தும் இருப்பவர், போராட்ட காலங்களிலும் தன்னை அர்ப்பணித்து தமிழ் மக்களுக்காக பணியாற்றியவர் என்று இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அரியநேந்திரன் தன்னை ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாலும் தமிழ் தேசிய கொள்கையின் குறியீடாகவே களமிறங்குகின்றேன் என்று அந்த செய்தியாளர் மாநாட்டிலே நேற்று தெரிவித்திருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுடைய கருத்தின்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய, அதாவது தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையின் குறியீடாகவே இருப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி என்ற ஒரு அந்த இலக்கோடு தான் போட்டியிடவில்லை என்பதை அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்கள் தமிழருடைய இழப்புகளை சந்தித்த ஒரு சமூகத்தின் சில வெளிப்பாடுகளை நாம் உலகத்துக்கும் இலங்கைக்கும் வெளிப்படுத்துவதே இதன் நோக்கமாக இருக்கின்றது என்று அரியநேந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கோட்டா அழைத்தது என்னை, பதவி ஏற்றதோ ரணில், விஜயதாச ராஜபக்ச கூறுகின்றார். முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே சுயேட்சையாக போட்டியிடுகின்றார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தனக்கு கிடைக்க வேண்டிய பிரதமர் பதவியை ரணில் விக்ரமசிங்க அவசரமாக ஏற்றுக்கொண்டதாக முன்னாள் நீதி அமைச்சரும் ஜனாதிபதி வேட்பாளருமான விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பதவியேற்றது அவரை அழைத்ததாக கூறுகின்ற அதே நேரம் அவசரமாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றுக் கொண்டார் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது. முஜிபுர் ரஹ்மான், பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் படத்தோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. வடக்கு ரயில் பாதை புனரமைப்பு பணியில் மோசடியால் $9 லட்சம் இழக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரத்திலிருந்து வவுனியா வரையும் மற்றும் மாகோவிலிருந்து அனுராதபுரம் வரையிலும் ரயில் பாதை புனரமைப்பு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் அந்த திட்டத்துக்கு பொறுப்பான நிறுவனத்திடமிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்டப்பணம் அபராதம் தொகையான $9,20,000 சில அதிகாரிகளினால் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் என்பது தினக்குரலில் முன்பக்க செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழன் பத்திரிகையை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான செய்தி தான் பிரதான தலைப்புச் செய்தி. படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் 2024 தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் போட்டி என்று இங்கே படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. அது நாம் ஏற்கனவே பார்த்த தகவலோடு தமிழன் பத்திரிகை அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட செய்தி படங்களோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லூர் கந்தன் கொடியேற்றம் இன்று. நல்லூர் கந்தசுவாமி ஆலய கொடியேற்ற நிகழ்வுக்கு கொடிச்சீலை கையளிக்கும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை காலை நடைபெற்றது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி
தொடர்ந்து 25 நாட்கள் மகோற்சவ திருவிழா நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் யாழ் மாநகர சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்கான சுகாதார பணிகள் அதே நேரம் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழன் அதனை பிரதான தலைப்புச் செய்தியாக சிறப்பு தலைமையிடப்பட்ட செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. கட்டங்கட்டப்பட்ட ஒரு செய்தி, கொக்கு தொடுவாய் புதகுழியிலிருந்து மீட்கப்பட்டவற்றை பகிரங்கப்படுத்துக, காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் கோரிக்கை என்று படத்தோடு தரப்பட்டிருக்கின்ற செய்தியாகவே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திலே கொக்கு தொடுவாய் புதகுழி வழக்கு நேற்று விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது காணாமல் போனோர் அலுவலகம் சார்பிலே முன்வைக்கப்பட்ட கருத்து தான் இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. கொக்கு தொடுவாய் புதகுழியிலிருந்து மீட்கப்பட்டவற்றை பகிரங்கமாக பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதே நேரம் சர்வதேச ரீதியான விசாரணைகளும் இது முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழன் பத்திரிகையிலே முக்கிய முன்பக்க செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.